சவுச்சவு சட்னி தான் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. நாங்கள் நூக்கலும் சவுச்சவும் சேர்த்து சட்னி அரைக்க போகிறோம். பாருங்கள், தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சவுச்சவு, ஒரு நூக்கல், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி. உங்களுக்கு தேவையானது எவ்வளோ தேவையோ அவ்வளோ திட்டமாக உங்களுக்கு போட்டுக்குங்க. பூண்டு கூட இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். காரம் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை கட் பண்ணி வச்சுட்டு பானையில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானோடனே முதல்ல இஞ்சி, எண்ணெய் காஞ்சிட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டு வதக்கணும். மிளகா, பூண்டு போட்டு வதக்கணும். அடுத்தது வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து வதக்கணும். கண்ணாடி பதம் விட்டுது. தக்காளியை போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா நசுக்கி விட்டு வதக்கினா தான் சீக்கிரம் வேகும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், அரை உப்பு போட்டுக்கணும். அது வந்ததுக்கப்புறம் சவுச்சவு ஃபஸ்ட்டு போட்டு சவுச்சவையும் நூக்கலையும் ரெண்டையும் ஒன்றா போட்டு வதக்கணும். சவுச்சவு கொஞ்சம் தண்ணி விடும். அப்படியே மூடி போட்டு அந்த தண்ணியில் கொஞ்ச நாள் வெந்ததுனாக்கா ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். வெந்து ரெடியாக வந்துட்டுது. சட்னி அரைச்சிக்க வேண்டியதான். பூங்கார் அரிசியும் பச்சரிசியும் கலந்து தோசை மாவு ரெடியாக இருக்குது. தோசை ஊற்றி இந்த சட்னி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். மாவு புளிச்சிருக்குங்கிறதால நாங்கள் தக்காளியோடு நிறுத்திக்கிட்டோம். நீங்கள் தேவைப்பட்டால் புளி வேணாலும் போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டை என்கிட்ட சொல்லுங்கள்.